அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் குரு பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறது. இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் ஓராண்டு காலங்கள் சஞ்சாரம் பண்ணார். இடையில பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போறாருன்னு அர்த்தம். அப்படி பார்க்கிறபோது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். திரும்பவும் அவர் 9ஆம் இடத்துக்கு போறார். ஆக அவர் இந்த வருஷம் 2 ராசியில ஒரு சஞ்சாரம் பண்றார். இங்க மிதுன ராசியில அவர் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய காத்துட்டு இருக்கார். மிருகசீர்ஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, புனர்பூஷம் அப்படின்னா குரு. இந்த 3 நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு கிட்டத்தட்ட சுமார் ஓராண்டுகளுக்கு பலன் செய்ய போற அவர் அங்க இருந்து தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆக தன்னுடைய பார்வை தான் இருக்கக்கூடிய இடம், தான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக செய்யக்கூடிய பலன்கள் என்ன, இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கும், அதுல இருந்து நாம் எப்படி விடுபடுவது, இதுதான் இப்ப பார்க்கணும். இதுவரைக்கும் துலா ராசியில உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9 அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். கடந்த காலங்களில் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் அதுக்குள்ள போக விருப்பப்படலை. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆக இறை அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஆக வாழ்க்கை எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான இறை சக்தி, இறை அருள் உங்களுக்கு இப்ப பரிபூர்ணமாக இந்த குரு பயிற்சியில இருக்கு. காரணம் என்னன்னா 9ஆம் இடத்துல இந்த குரு உங்க ராசியை பார்ப்பார். முதல்ல 9ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்க்கும்போது இந்த காலங்கள்ல அடிக்கடி உங்களுக்கு தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ஒரு உயர்கல்வி யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீண்ட தூர பிரயாணம் போகணும்னு நினைச்சவங்க, குறிப்பா வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க, ஆலய தரிசனம் பண்ணணும்னு நினைச்சவங்க, அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு. அது மட்டும் இல்ல, பிஸ்னஸ்ல நான் 2 இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது 2 பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது 1க்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குடும்பத்துல ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கம்பெனி மாறணும், யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியில துலா ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் என்பது இருக்கு. கடந்த காலங்கள்ல நீங்க கும்பிடுற தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமே விலகி இருந்த காலங்கள் போய் இப்ப எல்லா விதமான தெய்வ அனுகூலமும் நீங்க கோயிலுக்கு போனாலும் சரி, தரிசனம் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில துலா ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு விழுகுது. ஸோ 3ஆம் இடம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப எல்லாம் பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கு, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார்.
அது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஆக நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ், வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் முயற்சி. ஸோ எகன் அண்ட் எகன் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க, அப்பயே உடனே செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் இல்லாத தைரியம், தன்னம்பிக்கை, இறையருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த குரு பயிற்சியில வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம். ஸோ நீங்க நினைக்கிறதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளால் நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில இருக்கு. அது மட்டுமே இல்லை, ரொம்ப நாளா வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. என்னுடைய சொத்து ரொம்ப நாளா விற்கல, விலை போகல அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். அதை வாங்குறவங்களும் நல்ல விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக 3ஆம் இடம், நீங்க ஏதாவது கமிஷன் தொழில் பண்றீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்றீங்க, கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்க, அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவல்ல வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கும். அது இல்லாமல் நான் ட்ரேடிங் பண்றேன், அது மட்டுமல்ல, நான் யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கேன், மீடியா லைன்ல இருக்கிறேன், மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறேன், கார்கோ லைன்ல இருக்கிறேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கு. ஆக எல்லா விதமான தகவல் தொடர்புகள், எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க, உங்களுடைய புகழ் அந்தஸ்து கூடும். 3ஆம் இடம் பப்ளிசிட்டி. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில இருக்கீங்களோ, அந்த முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு. லைஃப்ல உங்களுக்கான நோக்கம் என்ன, அந்த எய்ம் அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறீங்க பிளானிங்க இந்த குரு பயிற்சியில நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த புகழ், எதிர்பாராத புகழ், எதிர்பார்த்த காரியம், எதிர்பாராத காரியம் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்கள்ல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வையிடுகிற 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த காலங்களில் நான் முதலே சொல்லிட்டேன், நீங்க தெய்வ அனுகூலம், கோயிலுக்கு போவீங்கன்னு. இந்த காலங்களில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலே சொன்னேன், குடும்பத்துக்குள் ஒரு புது வரவு இருக்குன்னு. இங்கே அது மட்டும் இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஸோ குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்குவீங்க. நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய பார்வை யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல நோய் இருக்கோ உங்களுக்கு நோயுடைய தன்மை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நோய் மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பெரிய லெவல்ல கிரானிக்கான டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு நோய் தன்மை குறையும். அது மட்டுமல்ல, கடனும் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்கள்ல எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்கு. இவ்வளவும் இருக்கிற உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்க எதிலையெல்லாம் கவனமா இருக்கணும்னா, 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஸோ இந்த காலங்களில் நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க, அல்லது அவருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க வேலையில இருக்கீங்க, வேலைன்னா பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் சர்வீஸ்ல இருக்கலாம். எதுல இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல, ஜாப்ல வெரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நீங்க கடந்த காலங்களில் எஃபர்ட் எடுத்து எவ்வளவுதான் உங்க கரியர்ல பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த குரு பயிற்சியில இல்லை. ஸோ மற்றவர்கள் உங்களுடைய உழைப்பு, மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேற வேலைக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையா இருங்க. இது ரொம்ப இந்த காலங்கள்ல முக்கியம். நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. இந்த காலங்கள்ல உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள்
உங்களுக்கு பெருசாக உங்கள் வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் வேலையில் மிக மிக கவனம். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் ரசித்து பண்ணுங்க. இது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்லேயே நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நார்மல் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறீங்க, யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்லதொரு ஸ்பான்சர்ஷிப் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்க வாய்ப்பு இருந்தால் தரிசனம் பண்ணுங்க. சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 இது வரைக்கும் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல செஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு போகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள். இந்த வருஷம் குரு பகவான் அங்கே மிதுன ராசிக்கு போய் அங்கேருந்து அதிசாரம்னா தான் இருக்கும் வீட்டிலேருந்து முன்னோக்கி போகிறது. அப்படி பார்க்குற போது அக்டோபர் 18ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். திரும்பவும் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறார். ஆக குரு பகவானுடைய பயிற்சி இந்த தடவை 2 ராசிகள்ல இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்கும் போயிட்டு வர்றாரு. எங்க ஓராண்டுகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அங்க மிதுன ராசியில மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மிருகசீஷம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், திருவாதிரைன்னா ராகுவுடைய நட்சத்திரம், புனர்பூஷம்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். இதன் வழியாக தான் இந்த வருஷம் நமக்கு பலன் செய்ய போறோம். இது மட்டுமல்ல, குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் தான் எங்க இருக்காரோ அங்கிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த பார்வையினுடைய பலன், அவர் இருக்கக்கூடிய வீடு, அவர் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்படிப்பட்ட பொது பலன்கள், என்ன மாதிரியான நட்பலன்கள், அவரால் என்ன கெடுபலன்கள், அதை தீர்ப்பதற்கு என்ன வழி, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் 7ல் இருந்த குரு 8க்கு போகிறார். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். குரு 8க்கு போகிறது சுமாரான பலன் தான். ஆக 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்களில் 8 அப்படின்னாலே தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலங்கள் இருக்கு. பட் அதே சமயத்தில் நான் சொன்னேன், அதிசாரமான இந்த காலகட்டங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதுதான் உங்களுக்கு முழுமையான தெய்வ அனுகூலம். இருந்தால் கூட குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன். ஆனாலும் கூட அவர் அங்கே 8ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையின் பலனாக நம்முடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல நல்ல பலன்களை பார்க்கிற போது உங்களுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் எதிர்பாராத முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் எனக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இது வரைக்கும் கிடைக்கல, வரல, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைக்கும். ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய கணவன் மூலமாக அல்லது உங்களுடைய மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு இருக்கு. இதுக்குமே வாய்ப்புகள் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல அல்லது பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் இந்த காலங்கள்ல உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு குரு விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே யாருக்கெல்லாம் இது வரைக்கும் கையில பணம் பொருள் நிக்கலையோ, கையில அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறீங்களோ,
உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்கு. இதெல்லாமே அவர் தன்னுடைய 2ஆம் பார்வையால பார்க்கக்கூடிய பலன்கள். அடுத்தபடியாக குரு பகவான் நம்முடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் இது வரைக்கும் லைஃப்ல பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இடம் மட்டும் இல்லை, நான் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதோட ரொம்ப நாளாக நான் நகைகள் வாங்கணும், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரண சேர்க்கைகள் எனக்கு அமையணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கும் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலங்கள்ல இருக்கு. குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல யாருக்கெல்லாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், கிராஜுவேட் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்றீங்களோ பரவாயில்ல. பட் அதே சமயத்துல உங்களுடைய ஹையர் ஸ்டடியில, ஹையர் எஜுகேஷன்ல பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு. நீங்க யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள், வருமானத்துக்கான வாய்ப்புகள், மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சேல் ஆகி வருமானங்கள் கிடைக்கும். ஆக இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எதிர்பாராத கவலை, துன்பம், வேதனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த காலங்களில் நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குறிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். உங்களுடைய உறவுகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு. உங்களுடைய எளிய சகோதர சகோதரர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த காலங்கள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல குரு பயிற்சி காலங்கள்ல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இதுவும் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசா பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். இந்த காலங்களில் பெரிய லெவலில் நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ட்ரேடிங் பண்றேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே நமக்கு லாபகரமாக இல்லை. ஏன்னா குரு உங்க 8ல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குற. 12ஆம் இடம் விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதான் இருக்கு. அதனாலதான் நாங்கள் 4ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னேன். ஸோ 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு. முதலே சொன்ன மாதிரி குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இருக்கு. ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்களில் ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தால் இந்த பயிற்சி ஆரம்பத்திலே பண்ணிருங்க. பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கறது, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் சுமார். இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார். யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போட யாரையாவது சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்க பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுத்து தான் டிவோர்ஸ் கிளியர் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் இருக்கு. ஆக விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இது குரு பகவானுடைய பயிற்சி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஆக நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. பட் அதே சமயத்தில் குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் வெளியூர் போனோம், வெளிநாடு போனோம், வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பின் கண்டிப்பாக இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதோட நான் பெரிய லெவலில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்,
கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஸுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க சர்வீஸ்ல இருந்தா உங்க வேலையில கவனம், பார்க்கும் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கு. நல்லா கிடைச்ச வழியை திருப்திகரமா பாருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணாலும் சரி, கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேற வேலைக்கு ட்ரை பண்றது, இதெல்லாம் வேண்டாம். பொறுமை நிதானமாக இருங்க. ஏன்னா எந்த கிரகம் நமக்கு நன்மையை செய்தோ அதே கிரகம் நமக்கு தீமையை செய்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. இங்க அப்படிதான் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எல்லாம் இருந்தும் இல்லாத போல இருக்க வேண்டிய காலம். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை, அது மன வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிஸ்னஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபா இருந்தாலும் சரி, குரு பேச்சு உங்களுக்கு சுமாராக தான் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. எல்லா விதத்திலையும் நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருசா விட்டதை பிடிக்கணும் எதுக்கும் ஆசைப்படாதீங்க. இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க. கிடைக்கிற வேலையை நல்லா பாருங்க. கிடைச்ச பிஸ்னஸ்ல பொறுமையாகவும் நிதானமாக இருங்க. பெரிய ஆசைகள் எதுவும் வேண்டாம். கையில அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. பட் அதே சமயத்துல குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால எல்லாத்துலயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஸோ நீங்க பிசினஸ்லயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கு, உங்களுடைய ப்ரொஃபஷன்லயுமே நீங்க அன்சாட்டிஸ்ஃபைடா இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த காலங்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹெல்த் விஷயங்கள்ல ரொம்ப கவனம். அதே குரு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, நெப்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிச்சு பாருங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த குரு பயிற்சி காலங்கள் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. உங்க குலதெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவரை தரிசனம் பண்ணுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு, சிவ தரிசனம், சிவனுக்கு அபிஷேகம், ஆராதனை பண்ணுங்க. நல்லதொரு பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். உங்க வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இறை அருளால் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினா பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது குரு பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை இரவு சுமார் 10:35 இது வரைக்கும் உங்க ராசியில 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் அதிசாரம்னா முன்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். தான் இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த ராசிக்கு போறார். கிட்டத்தட்ட அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இடையில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறார். இங்க பாத்தீங்கன்னா மிதுன ராசியில அங்க மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூஷம் 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீர்ஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, புனர்பூஷம் அப்படின்னா குரு. இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக, இந்த கிரகங்களின் வழியாக நமக்கு குரு பகவான் பலன்களை செய்ய போறார். குரு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக தன்னுடைய பார்வை தான் இருக்கும் இடம், தான் செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் என்ன நன்மை, அவரால் என்ன பிரச்சனை, அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம். இது வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்து குரு 7ஆம் இடத்துக்கு வர்ற, அதுவே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம். ஏன்னா 7ல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்பயுமே குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கள் சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கிற போது குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு தெய்வ பலம், ஆன்ம பலம், இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால என்ன பலன் அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை ஈஸியா நீங்க கடந்து போவதற்கு, ஈஸியா அதுல இருந்து நீங்க வெற்றி அடைவதற்கு, அல்லது அதுல இருந்த பிரச்சனைகள்ல நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, அதுதான் தெய்வ அனுகூலம். அதை தான் குரு பகவான் உங்களுக்கு இந்த ஓராண்டுகள்ல செய்ய இருக்க. அவருடைய பார்வையின் பலன் அதுவாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தே அவர் இருக்க.
7ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல நம்முடைய லைஃப் பார்ட்னர். ஸோ வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. இது வரைக்கும் எனக்கு மேரேஜே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இது வரைக்கும் திருமணம் நிறைய பேர் சொல்லி நடக்காம தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க விரும்பிய வாழ்க்கை கணவன் அல்லது மனைவி யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும், உங்களுக்கு நல்லதொரு துணைவை அல்லது துணைவர் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, நான் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல இருக்கு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ்ல தான் இருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அதுலேயும் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். யாரெல்லாம் பிஸ்னஸ்ல பெரிய லெவல்ல வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ பெரிய லெவல்ல உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அமைவார்கள். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்களோ நல்லா இருக்கு. ஆக பிஸ்னஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல அச்சீவ்மெண்ட் உங்க இதில் கிடைக்கும். நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம். வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவானுடைய காலங்களில் எவ்வளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ராசி பலன் நீங்க பார்க்கறதே நமக்கு எது நன்மையான காலங்கள் எது தீமையான காலங்கள்ங்கிறது. இந்த நன்மையான காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும், தீமையான காலத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தான் நம்ம அப்ப சொல்றோம். இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டங்கள் இருக்கிறதுனால, அதுலேயும் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்கு. வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பையெல்லாம் அதை மீண்டு வருவதற்கு யாரையா ஒருத்தரை குரு பகவான் காப்பாரு. அது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. குறிப்பா நீங்க யாரையாவது நம்பி செயல்பட்டீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் அவர்கள் உண்மையாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, யாரோடெல்லாம் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும், அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்க டைரக்டான தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நன்மை இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், அது சனி வீட்டை பார்க்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்க சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் சுறுசுறுப்பு, 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஞாபக சக்தி. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஞாபக சக்தியோட செயல்படுறீங்க அவ்வளோக்கு நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். நீங்க உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. பார்ட் டைமாவோ ஆன்லைன்லயே கரஸ்லயோ நீங்க ஜூம்லயோ நிறைய படிப்பீங்க, நிறைய தேடுதல் என்பது இருக்கு. அது மட்டுமல்ல, 3ஆம் இடம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அப்டேஷன் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. ஆக இந்த காலங்கள்ல நீங்க உங்களை பெரிய லெவல்ல வெளிப்படுத்துவதற்கான எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. தேடுதல் என்பது நிறைய இருக்கு. 3ஆம் இடம் எல்லா விதமான தகவல் தொடர்பையும் கம்யூனிகேஷனையும் சொல்லப்பட்ட இடம். ஆனால் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்க பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நன்மையாக இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மை. லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நீங்க எப்படி அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க அப்படிங்கிற பிளானிங்கை இப்பயே பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு நன்மை இதுவும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க, குறிப்பா சனி பகவானுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் பிளாட்பார பிசினஸ் பண்றீங்களோ நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகள்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஏஜென்சி வச்சிருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்றீங்க, கமிஷன் தொழில் பண்றவங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்றவங்க, கன்சல்டன்சி பண்றவங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவங்க, புரோக்கரேஜ் பண்றவங்க, கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்க, எல்லா விதமான டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க,
கார்கோ லைன்ல இருக்கிறவங்க, அத்தனை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் ரொம்ப நாளா என்னுடைய சொத்துக்கள் விற்கல, விலை போகலை, சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். ஸோ உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார். அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகும், அல்லது கிடைப்பார்கள். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இருக்கு. குறிப்பா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மெயினா இந்த காலங்கள்ல உங்களுடைய சுறுசுறுப்பா நீங்க ஆக்டிவா இருங்க. எவ்வளவு தூரத்துக்கு உங்களை அறிவை பயன்படுத்துறீங்களா நல்லது, எது நல்லவங்க, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு உணரக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய சர்வீஸ்ல இருக்கீங்களோ, சர்வீஸ் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. வேலையில நீங்க ப்ரொமோஷன் அது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையில ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஸோ வேலையில உங்களுக்கு ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொமோஷன் வரணும்னு நினைக்கிறீங்க, இன்க்ரிமெண்ட் வரணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் எனக்கு பெரிய லெவல்ல இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும். உங்களுக்கான பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லாகும். நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். அது கடைசியில் லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பா டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லாரும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். நீங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு, நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் மிக கவனம். ஏன்னா குரு உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்க. எப்பயுமே உடம்புல 7ஆம் இடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை எவ்வளோ தூரத்துக்கு அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் அசால்ட்டா நீங்க இருக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லது ஒரு பெரிய லெவல்ல நட்பு வட்டாரம் பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த காலங்களில் கொஞ்சம் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ அரசாங்கத்தில் யாரெல்லாம் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலம் முழுவதுமே குரு பயிற்சி காலங்கள் அத்தனையிலுமே நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்கும். உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கு அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா இந்த பயிற்சி முழுவதுமே சிவ தரிசனம், பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.